வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி அஃபிஷியலாக கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் நிறைய பேச போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் அக்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக, அண்ணாமலை யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ போத் ஆர் ஈக்குவல். பெஸ்ட் ஒன் நமக்கு TNAU தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி தனியாக இதுக்காக செயல்படுற ஒரு யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஒன்று இருக்குது, சரிங்களா? ஸோ தே ஆர் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஆனால் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கோர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோப் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேம் தான். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நீங்கள் எதில் வேணாலும் அக்ரி கண்டிப்பாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் அது சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக அதில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலான்னு. ஏன்னா நிறைய பேர் சார் TNAUவில் தான் கட் ஆஃப் லெவல் ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அக்ரியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் எய்டட் சீட்ஸும் சரி, நமக்கு செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டும் இருக்குது. அதில் கட் ஆஃப் லெவல் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதில் லோ லெவல் கட் ஆஃப் வரைக்கும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம 160 170 ரேஞ்சில் இருக்கவங்க கூட செல்ஃப் சப்போர்ட்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 140 லெவலுக்கு கூட செல்ஃப் சப்போர்ட்டிங்கிறது கிடைச்சது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் யார் யாரெல்லாம் ப்ரிஃபரன்ஸில் கொடுத்துருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சீட்ஸுங்கிறது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது. ஓகேவா? அக்ரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீஸ்ட்டாக கட் ஆஃப் குறைஞ்சி வருது அப்படின்னா, அதாவது பிரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃபஸ்ட் கட் ஆஃப் 170 ஆர் 165 ப்ளஸ் சேஃபஸ்ட் ஒன்றா இருக்கும். இதுவும் 1 or 2 கம்யூனிட்டி தான், சரிங்களா? இந்த SCA/STயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 155 160 லெவலுக்கு கூட கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, ப்ரைவேட் அஃபிலியேட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம்னா கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் லெவல் 180 ப்ளஸ் இருந்தால் கவர்மெண்ட் காலேஜில் எதிர்பார்க்கலாம். ஆனால் அக்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லெவல் 185 எபோவ் இருந்தால் ஓரளவு சேஃபஸ்ட்டு ஒன்றா இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் த்ரூ கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீஸ் லெவல் மாறும். ஏன்னா டேரெக்டாக நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் போய் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு டொனேஷனுங்கிறது ரொம்ப ஹையாக இருக்கும். அதுவே த்ரூ கவுன்சிலிங் மூலமாக போகிறப்போ உங்களுக்கு வித்தவுட் டொனேஷன் தான் வரும். அதனால் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு, சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் டைரெக்டாக ரொம்ப லோ லெவல் கட் ஆஃபாக இருக்குது சார், என்னோடது பார்த்தீங்கன்னா ஒரு 140 விட கம்மியாக இருக்குது, அதுவும் ஆனால் எனக்கு அக்ரி படிக்கணுன்றது எய்மாக இருக்குது சார், நான் என்ன சார் செய்யட்டும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக த்ரூ மேனேஜ்மெண்ட் சீட்டை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது நாம் ரெஃபரன்ஸ் கிடையாது, நாங்கள் உங்களை ரெஃபர் பண்ணலை, புரிஞ்சுக்கோங்க. கட் ஆஃப் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க அந்த எய்மை வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கடைசி வரைக்கும் சீட்டு கிடைக்கல அப்படின்னு ஒரு 1 இயரை வீணடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான ஃபினான்சியல் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போவே த்ரூ மேனேஜ்மெண்ட் சீட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆஃப்டர் கவுன்சிலிங்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நிறைய காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது அதிகமாக வச்சுருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களால் சமாளிக்க முடியாது, சரிங்களா? ஸோ அதனால தான் கட் ஆஃப் லெவல் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் அக்ரி படிக்கணும்னு விரும்புகிறேங்கிறவங்க த்ரூ மேனேஜ்மெண்ட் சீட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுலேயும் நீங்கள் விசாரிங்க, நிறைய காலேஜில் வித்தவுட் டொனேஷனில் மேனேஜ்மெண்ட் சீட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் ஃபார்மிங் நல்லா இருக்கா, லெக்சரர்ஸ்க்கு சரியாக இருக்காங்களா, காலேஜை விசிட் பண்ணுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரைவேட் அஃபிலியேட் காலேஜாக நீங்கள் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டில் வந்துட்டால் கூட கண்டிப்பாக இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் வந்தால் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதிகபட்சம். அந்த ஒரு நாளுக்குள்ளே இப்போ இன்றைக்கி சீட் அலாட்மெண்ட் வருது அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் வந்தால் கூட ஆஃப்டர்நூனுக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு எந்த அஃபிலியேட் காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜுக்கு நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் விசிட் பண்ண பாருங்கள், சரிங்களா? கொஞ்சம் கேப் கிடைக்குது சார், எனக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் சீட் அலாட்மெண்ட்டுக்கு இடையில ஒரு நாள் கேப் கிடைக்குதுனாலும் உங்களுக்கு அலாட்டான காலேஜுக்கு தயவு செஞ்சு நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள். அடுத்தவங்க சொல்கிற எதையுமே கேட்க வேண்டாம், டைரெக்டாக நீங்களே போங்க. போயிட்டு ஃபேக்கல்ட்டிஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நீங்கள் ப்ரைவேட் அஃபிலியேட்டடாக இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் ஒரு சில கருத்துக்களை சொல்லுவாங்க, அது அங்கே பார்த்தா வேறு மாதிரி இருக்கும். அதுக்காக தான், ஏன்னா நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்களே டைரெக்டாக போய் அதை ஃபாலோ பண்ணிக்கிறது சேஃபஸ்ட்டு ஒன்றா இருக்கும். ஓகேவா? இது எல்லாருக்குமான அட்வைஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா
நிறைய பேர் அக்ரியோட செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அல்லது ஸ்பாட் அட்மிஷன் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, லோ கட் ஆஃப் இருக்கிறவங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்து அந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஃபஸ்ட்டில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் கிடைக்குதோ அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ண வேண்டாம். பின்னாடி அது நடந்ததுன்னா நீங்கள் எதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு எய்ம் எந்த கோர்ஸோ அங்கே நீங்கள் வந்துக்கலாம். சரியா? ஒரு சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸுக்குமே அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுவே அவங்க செய்கிற மிகப்பெரிய தவறு. அப்ளிகேஷன் கொடுக்குறப்போ எல்லா கோர்ஸுக்கும் நம்ம அப்ளை பண்ணிடணும். எய்ம் எங்களுக்கு ஒன்றா இருக்குது அப்படின்னாலும் நமக்கு அது கிடைக்கிறதுக்குள்ளே ஒரு கோர்ஸ் கிடைக்குதா நம்ம ஜாயின் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிவிட்டு வந்துக்கலாம். இப்போ அக்ரியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வேறு கோர்ஸ் இந்த அக்ரியை வந்து விட்டுட்டு வேறு கோர்ஸ் போகலாம். ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வேறு கோர்ஸ் போனீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன ஃபீஸ் வாங்குவாங்க, இந்த டிஸ்கண்டினியூக்கான ஃபைன் வந்து வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம அட்மிஷனுக்காக கட்டின இந்த 20,000 அமௌண்ட்டுமே நமக்கு கிடைக்காது. எப்போ கிடைக்காது? நீங்கள் அக்ரி ஜாயின் பண்ணி கவுன்சிலிங் மூலமாக சீட் எடுத்துகிட்டு அக்ரி ஜாயின் பண்ணிடுறீங்க. ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த 20,000 அமௌண்ட்டு கிடையாது. அதோட ஃபைன் அமௌண்ட்டும் கட்ட வேண்டியிருக்கும். ஆனால் அதுவே இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேறு ஒரு கோர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு, அக்ரி வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்லே அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே முடிவெடுத்து நேரடியாக டிஎன்ஏக்கு போயிடணும். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த ஃபார்மேட் கூட நம்ம வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் முன்னாடியே. சரி, அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் எந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்டிருந்தீங்க, சார் ஸ்லைடிங் கொடுக்குறதுக்கும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணுமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம், கவுன்சிலிங் முடிஞ்சு சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக போவீங்க. உங்களுக்கு சீட் அலாட் ஆனதுனால தான் நீங்கள் சிவிக்கு போகிறீங்க. அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போனதுக்கப்புறம் உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் 20,000 அமௌண்ட்டை கட்டுவீங்க. இந்த 20,000 அமௌண்ட்டை கட்டிட்டு சிவிக்கு போவீங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப தான் நீங்கள் ஸ்லைடிங்காக கொடுக்கணும். ஸோ சிவிக்கு போகிறப்பவே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷனே இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்கு உங்களுக்கு ஸ்லைடிங் கொடுக்கணும்னு வந்துட்டாலே நீங்கள் அட்மிஷன் அமௌண்ட்டும் கட்டணும், கண்டிப்பாக நீங்கள் சர்டிஃபிகேட்ஸையும் சப்மிட் பண்ணணும். சார் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்டான காலேஜுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடும். ப்ளஸ்ஸு இந்த 20,000 அமௌண்ட்டுமே அட்மிஷன் அமௌண்ட்டுமே உங்களுக்கான ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீஸில் வந்து அவங்க வர வச்சுருவாங்க. ரிமைனிங் ஃபீஸ் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் செமஸ்டரில் வாங்குவாங்க. சரிங்களா? நிறைய பேர் வந்து சார் இந்த ட்ரெஸ் கோடு, ஹாஸ்டல் ஃபீஸ் இது சம்மந்தமெல்லாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது, அதாவது சீட் அலாட்மெண்ட் டைமிங்லலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இயர் பை இயர் பார்த்திங்கன்னா நியர்பை ஒரு 4 or 5 இயர்ஸாக நம்ம இந்த அக்ரியோட கைட்லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி இயர் பை இயர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு மேத்ஸ் யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா காலேஜ்லேயும் படிச்சுட்ருக்காங்க. நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு வெளியில் வர போகிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் நமக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறப்போ உங்களுடைய கைட்லைன்ஸ் சார் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறப்போ அதுதான் நம்ம சேனலோட சக்ஸஸாக நம்ம மீன் பண்ணுறோம். நிறைய பேருக்கு அவங்க சொல்கிறாங்க இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய ரீச் தான். ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்னால தான் இது க்ரோ அப் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது மாதிரியான அப்டேட்டை நம்ம கண்டினியூஸாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்போம். ஓகேவா? இன்னும் நிறைய பேர் வந்து சார் இந்த 7.5%க்கு உங்களுக்கு லாஸ்ட் இயர் மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து கவுன்சிலிங் வந்து சேஞ்ச் ஆகி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்க. லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஒரு கன்ஃபியூஷன் வந்ததுனால தான் 2 தடவை வந்து அவங்க கவுன்சிலிங் டைமை வந்து டேட்டை வந்து தள்ளி வச்சாங்க. ஆனால் இந்த தடவைலாம் அப்படி கிடையாது. நமக்கு ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஷெடியூல் படி கட்டாயமாக நடக்கும். ஷெடியூலை தயவு செஞ்சு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்க, அக்ரி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறவங்க, ஃபிஷரிஸ்க்காக வெயிட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்க வேண்டியது கவுன்சிலிங் ஷெடியூல். அந்த கவுன்சிலிங் ஷெடியூலை உங்கள் மொபைலையே வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் என்ன நடந்துட்டுருக்கு, அடுத்து நமக்கான ப்ராசஸ் என்னைக்கு வரும், இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கவுன்சிலிங்கான டைமையும் மிஸ் பண்ணிவிடுவாங்க, அல்லது அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்ததே தெரியாது. த்ரூ உங்களை மெயில் மூலமாக மட்டும்தாப்பா காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சார் எதுக்கு சார் மெயில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கெல்லாம் மெயில் வராது. ரேங்க் லிஸ்ட் வந்து காமனாக யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட நேம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு எதுக்கு மெயில் வரும்னா கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக மெயில் வரும். சரிங்களா?
கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கான மெயில் வரும். நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும், எவ்வளோ கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டணும், கவுன்சிலிங்னா என்ன, அதை எப்படி நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி, இன்பர்சன் மோட் கவுன்சிலிங் எப்படி, எல்லா டேட்டாவும் உங்களுக்கு த்ரூ மெயில் மூலமாக வரும். நீங்கள் அப்ளை பண்ணப்போ கொடுத்துருந்த மொபைல் நம்பர் மூலமாகவும் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான மெயிலும் ஒரு சில பேருக்கு வரும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து அதில் போய் தான் சீட் அலாட்மெண்ட்டோட லெட்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ இந்த சீட் அலாட்மெண்ட் லெட்டரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி நமக்கான எல்லா நெசசரி சர்டிஃபிகேட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 7.5க்காக அப்ளை பண்ணுறீங்களா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்காக அப்ளை பண்ணுறீங்களா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்காக அப்ளை பண்ணுறீங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைகளாக இருந்து அந்த ரிசர்வேஷனுக்காக அப்ளை பண்ணுறீங்க, ஒகேஷனல் ஸ்ட்ரீமா அப்படின்னா இண்டிவிஜுவலாக பார்த்துங்க. உங்களுக்கான ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் மெயினாக வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஃபிஷர்மேன் வேர்டுக்கான அந்த கோட்டாவில் இருக்கீங்களா, இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸை வச்சுக்கணும். அதுக்கான சிவி நடக்கிறப்பெல்லாம் இப்போ அடுத்தடுத்த லிஸ்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கோட்டாக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை கூட நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிற பாருங்கள். ஸோ இதே மாதிரி லிஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக கொடுப்பாங்க. சரிங்களா? எல்லாமே சேர்ந்து தான் இருக்குது பாருங்கள். TNAU, ஃபிஷரிஸு, அதே மாதிரி அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாரும் சேர்ந்து தான் இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கான லிஸ்ட்டை வந்து விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் ஒரு 3 பேஜஸ் இருக்குது. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ உங்களுக்கான ஆஃப்லைன் கவுன்சிலிங் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆஃப்லைன் கவுன்சிலிங் அண்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரெண்டுக்குமான டைமிங் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் காலையில் 9 மணிக்கு, ஆஃப்லைன் கவுன்சிலிங் மத்தியானம் 2 மணிக்கு. ஸோ காலையில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் சரியான குவாலிஃபைடு கேண்டிடேட் தானா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கான சரியான குவாலிஃபைடு கேண்டிடேட் தானான்னு அவங்க செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனே உங்களுக்கான கவுன்சிலிங்கையும் அவங்க கண்டக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் இது மாதிரியான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.